அன்பு இயேசுவே, உமது பரிவும் எங்கள் மீது ஊற்றப்பட்ட அன்பிற்கும் உமது சிலுவை மரணத்தை தவிர பெரிய சாட்சி வேறொன்றும் இல்லை. எங்களால் நீர் அனுபவித்த வலிகள், எங்களுக்காக நீர் சிந்திய இரத்தம், இறுதியில் எங்களுக்காக நீர் செய்த உயிர் தியாகம், இதோ நாங்கள் இப்பொழுது ஏறெடுக்கும் சிலுவை பாதையின் வழியாக பாவமில்லாத வாழ்க்கையை வாழவும் என்றும் உம்மை எங்களின் வாழ்க்கை பாதையில் பற்றி கொண்டு வாழவும் எங்களுக்கு உதவி செய்தள்ளோம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதலாம் நிலை. இயேசு மரண தீர்ப்பு பெறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சில நாட்களுக்கு முன் ஓசன்னா ஓசன்னா என்று பாடி பனை ஓலைகளை விரித்து உம்மை ராஜாவாய் வரவேற்ற அதே கைகள் இன்று கொலை வெறியோடு உம்மை நோக்கி சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று நீள்கின்றனவே. யூத தலைவர்களின் வஞ்சக சூழ்ச்சியால் பிலாத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற போது நன்றி இந்த மக்கள் கூட்டம் கொலையாளி பரபாசை விடுவிக்க சொல்லிவிட்டு பரிசுத்தமான உண்மை சித்திரவதை செய்ய அலறுகிறார்களே. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பிலாத்து உம்மிடம் கேட்கிறான், நீ யூதர்களின் அரசனா என்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்று நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை உமது தெய்வீக பேரன்பை சாட்சி பகிர்கின்றது. பிதாவின் கட்டளைப்படியே பிலாத்து தன் கைகளை கழுவி உமது மரணத்தில் தனக்கு பங்கில்லை என்கிறான். ஆனால் இயேசுவே, மனிதர்களின் இந்த துரோக செயலும் உமது மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்பது அந்த பாவிகளுக்கு எப்படி தெரியும்? எங்கள் துரோகங்களை நீர் மன்னிக்கவும், உலகத்தின் சாபங்களை நீர் தீர்க்கவும் உமது மரண சாசனத்தில் நீரே கையெழுத்திட்ட அந்த மகா நொடி எங்கள் கல் நெஞ்சை ரத்தமாய் உருக்குகிறது. அன்பு உருவான எங்கள் இயேசுவே, அன்று உம்மை சாகச் சொன்ன அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒருவராக நிற்கின்றோமே, எங்களை மன்னியும். ஓசன்னா என்று உம்மை புகழ்ந்து விட்டு அடுத்த கணமே எங்கள் பாவங்களால் உம்மை சிலுவையில் அறையும் என்று சொன்ன ரோகி நாங்கள் அல்லவா? பிலாத்துவை போல எங்கள் பொறுப்புகளை தட்டு கழித்து விட்டு கைகளை கழுவி கொண்டு நீதிமானை போல நாங்கள் வேடம் போடுகிறோமே, எங்களை மன்னியும். பரபாசை விட மோசமான பாவியாகிய எங்களை விடுவிக்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீர் பலியானீரே. வஞ்சக நண்பர்கள் எங்களை கைவிடும் போது உமது அந்த இரத்த கண்ணீரை எங்களுக்கு தாரும். மற்றவர்களை காயப்படுத்தும் நீங்கள் நாவை சுட்டெரிக்கும். எங்கள் இறுதி மூச்சு வரை உமது தியாகத்தின் சாட்சியாக நாங்கள் வாழ அருள் புரியும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை தன் தோள்களில் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கண்களால் பார்க்க முடியாத மாபெரும் ரத்த பலி இது. ரோமைய வீரர்களின் கொடூர சாட்டைகளால் சதை நரை கிழித்து எலும்புகளை துலங்கச் செய்தனர். இரத்த ஆராய் ஓடிய திருமேனியில் நரம்புகளை வேட்டையாடும் முள்முடி மண்டையோட்டை தகர்த்து எறியது. அந்த மரண வேதனையிலும்
யூதர்களின் ராஜா இவரோ என்ற ஏளனச் சிரிப்பும் எள்ளி நகையாடும் கேலி பேச்சுகளும் முல்லை விட கொடியதாய் அவர் இதயத்தை தொலைத்தனர். அதன் பிறகு அகிலத்தின் பாவ அழுக்குகளை ஒரு பெரும் மூட்டையாய் அந்த சிலுவையை அவர் தோளில் ஏற்றினர். சிலுவை மரம் சிதைந்த தோளின் காயங்களை மென்மேலும் குடைந்து கரிக்கிறது. ஆனால் விவரிக்க முடியாத அந்த பேரன்பு மனித குலத்திற்காக அதை தியாக பரிசாக மாற்றியது. ஒவ்வொரு அடியிலும் இயேசு சிந்திய ரத்தம் நம் பாவங்களை சாபங்களை வேறெடுத்தது. சிலுவை அவருக்கு தண்டனை அல்ல, நம்மை தழுவ அவர் ஏந்திய இரட்சணிய ஆயுதம். சிலுவையை ஒரு பாரமாக அல்ல, நம்மை அணைக்கப் போகும் திறந்த கரங்களாகவே அவர் பார்த்தார். சிதைந்து போன செம்மறியே இயேசுவே, சாட்டைகளையும் முள்முடிகளையும் ஏளன பேச்சுகளையும் எமக்காக ஏற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் சுமந்த அந்த பாரமான சிலுவைதான் இன்று எங்கள் வாழ்வின் நங்கூரம். உமது திருமேனி உழவுச்சாலையை கிழிக்கப்பட்டது எங்களின் பாவங்களால் என்பதை இன்று உணர்கின்றோம். கவலைகள் எங்களை வாட்டும் போது சிலுவையின் அடியில் நீர் பட்ட வேதனையை நினைத்து பாவமில்லாத தூய வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியாகும். பாரங்கள் கூடினாலும் உம்மை போலவே சிலுவையை நேசிக்கவும் உமது திறந்த கரங்களுக்குள் தஞ்சம் புகவும் எங்களுக்கு பலம் தாரும். உமது தியாகத்தின் தழும்புகளே எமக்கு நித்திய தஞ்சம். ஆமீன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை. சிலுவையின் பழுவால் முதல் முறை இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். படைத்தவர் மண்ணில் வீழ்ந்து கிடக்க படைப்புகளோ அவரை எட்டி உதைத்து கேலி செய்கின்றன. காயப்பட்ட அந்த திருமேனியின் மீது வீரர்களின் சாட்டையடிகள் இனியன இறங்குகின்றன. அவர் ஏன் விழுந்தார்? நாம் விழுந்த பாவக்குழியிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தவே. வீரர்களின் ஏளனச் சிரிப்பொலிக்கும் நடுவே உதிரமும் புழுதியும் படிந்த உமது திருமுகம் வீழ்ந்தவர்களை தூக்கும் ஏணியாக மாறுகிறது. உமது இந்த வீழ்ச்சி எங்களின் கர்வத்தை உடைக்கிறது. உமது இந்த பலவீனம் எங்களின் ஆணவத்தை மண்ணோடு மண்ணாக்குகிறது. சிலுவையின் பாரம் ஒருபுறம் அழுத்த, வீரர்களின் சாட்டைகள் மறுபுறம் கிழிக்க, நீர் மண்ணில் முத்தமிட்ட ஒவ்வொரு இடமும் எங்களின் சாபங்களை வேறெடுக்கும் புனித இடங்களாகின்றன. அன்பு இயேசுவே, நாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கும் போதெல்லாம் உமது மகா எழுச்சியால் எங்களை தூக்கி நிறுத்தும். வீரர்களின் சாட்டையடிகளுக்கு மத்தியிலும் நீர் காட்டிய அந்த பொறுமை எமது துன்பங்களை சகித்துக் கொள்ள எங்களுக்கு பலன் தரட்டும். உமது பலவீனமே எங்கள் ஆன்மாவின் பலமாக இருக்கட்டும். எமது எல்லா வீழ்ச்சிகளிலும் உமது காயப்பட்ட கரங்களை நீட்டி எங்களை வழி நடத்தும். மீண்டும் எழ முடியாத நிலையில் நாங்கள் இருக்கும் போது உமது அன்பால் எங்களை தூக்கி அணைத்துக் கொள்ளும். எங்களின் வீழ்ச்சிகளையே உமது வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றியவரை உம்மை என்றென்றும் போற்றுகின்றோம். ஆமீன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தாங்கிட ஒன்னா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை. துயரத்தில் மூழ்கிய அன்னையை இயேசு சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
மகனின் இரத்தமும் தாயின் கண்ணீரும் சங்கமிக்கும் கோரமான காட்சி. அன்று எருசலேம் தேவாலயத்தில் ஒரு சிறு குழந்தையாய் தன் மகனை இறைவனுக்கு கையளித்த அந்த அன்னை இன்று இதயம் துடிக்க சிதைந்து போன கோலத்தில் தன் மகனை உலக மீட்பிற்காக கையளிக்கிறார். இரத்தக்கரையோடு தன் மகனை பார்க்கும் அந்த தாயின் வேதனைக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஈடுண்டோ? என் மகனே, என் மகனே என்று கதறும் அந்த தாயின் மௌன குரல் விண்ணையே பிளக்கிறது. வார்த்தைகளற்ற அந்த மௌன உரையாடலில் ஒரு உலகத்தின் மொத்த துயரமும் அடங்கி இருக்கிறது. தன் மகனின் சிதைந்த திருமுகத்தை பார்க்கும் அந்த அன்னை மீட்பின் திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக காணிக்கையாக்குகிறார். அன்பும் வலியும் இணைந்த அந்த பார்வை சிலுவை பாதையின் மிக கடினமான மைல்கள். வியாகுல அன்னையே, அன்று பாலகனாக உம் மகனை படைத்தவனிடம் ஒப்படைத்த நீர் இன்று வாலிபனாக சிலுவை சாவிற்கு உம் மகனை துணிவோடு கையளிக்கின்றீர். உமது இதயத்தை ஊடுருவிய அந்த துயரவால் எங்கள் கல் நெஞ்சங்களையும் ஊடுருவட்டும். துன்பப்படும் நேரங்களில் எங்களுக்கு துணையாயிரும். உமது கண்ணீரால் எங்களது கடினமான பாவங்களை கழுவ இறைவனிடம் பரிந்து பேசும். எங்கள் குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படும் போது உம்மை போல பொறுமையோடு அனைத்தையும் சகித்துக் கொண்டு எங்களை இறைவனிடம் கையளிக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஐந்தாம் நிலை. சிரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். ஒரு மனிதனின் உதவி அந்த தெய்வத்திற்கு தேவைப்படுகிறது. சீமோன் ஏதோ ஒரு கட்டாயத்தினால் தான் அந்த சிலுவையை தொட்டான். அண்ட சராசரங்களையும் ஒரு விரல் அசைவில் தாங்கும் அந்த பிரபஞ்சநாதன் இன்று ஒரு மரக்கட்டையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகிறார். ஆனால் அந்த சிலுவையின் ரத்தமும் வியர்வையும் அவன் மீது பட்ட மாத்திரத்தில் பாரம் சுமந்த அந்த பாவி ஒரு புனிதனாக மாறினான். இன்று நம் கண்முன்னே வறுமையில் வாடுவோர், உரிமைகள் மறுக்கப்படுவோர், தனிமையில் தவிப்போர் என ஒவ்வொரு துன்பப்படுவோரின் முகத்திலும் இயேசுவே நிற்கிறார். பிறர் பாரத்தை சுமப்பவன் சிலுவையை அல்ல, இறைவனையே தன் தோளில் சுமக்கிறான். நீராகவே இதை சுமந்திருக்க முடியும். ஆனால் உன் சகோதரனின் பாரத்தை தோள் கொடு என்று எங்களுக்கு அந்த மீட்பின் பாக்கியத்தை தர நீர் விரும்பினீர். சமூகத்தில் நசுக்கப்படுபவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கு தோள் கொடுப்பதே நாம் இயேசுவின் காயங்களுக்கு தரும் மாபெரும் மருந்து. சிலுவை நாதனே, பிறர் படும் துயரங்களை கண்டு ஒதுங்கி செல்லும் சுயநல போக்கை எங்களிடமிருந்து அகற்றும். எனக்கென்ன என்று பாராமுகமாக இராமல் வறுமையிலும் நோயிலும் வாடும் எம் சகோதர சகோதரிகளுக்கு தோள் கொடுக்கும் சீமோனாக எங்களை மாற்றும். உமது திருப்பணியில் எங்களை ஒரு வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்தும். இயேசுவே, எமது ஆணவத்தை ஒழித்து அடுத்தவரின் கண்ணீரை துடைக்க எமக்கு துணிவையும் ஆர்வத்தையும் தாரும். உமது சிலுவையை சுமப்பதில் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்காமல் இருக்கச் செய்யும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இயற்றித்தீர். ஆயுதமேந்திய வீரர்கள் ஒருபுறம், ஏளனம் செய்யும் கூட்டம் மறுபுறம். ஒட்டுமொத்த உலகமே ஒரு வீரனைப் போல கர்த்தித்துக் கொண்டிருந்த போது அந்த அத்தனை அதிகாரங்களையும் ஒரு சிறு துணியை கொண்டு தகர்த்தெறிந்தாள் ஒரு பெண். ரத்தமும் வியர்வையும் புழுதியும் வழிந்து கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எட்டி நின்று வேடிக்கை பார்க்க அவளுக்கு மனம் இல்லை. உலகமே அவரை வெறுத்த போது ஒரு பெண் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலோடு முன்னே வருகிறார். அந்த துணிச்சல் அன்பு என்ற பேராயுதத்தால் ஆனது. கைமாறாக அந்த அகிலத்தின் அரசன் தன் திருமுகத்தையே அவளிடம் பதித்து தருகிறார். ஒரு பெண்ணின் மென்மையான கரங்களுக்கு பின்னால் இருக்கும் இமயமலை போன்ற வலிமையை சிலுவை பாதை இங்கே பறைசாற்றுகிறது. அவமானங்களுக்கு நடுவே அன்பு காட்டும் அந்த துணிச்சல் வெரோனிகாவை வரலாற்றில் அழியாத இடத்திற்கு சென்றது. அன்பு இயேசுவே, வெரோனிகாவை போல உலகத்தின் நிந்தைகளுக்கும் அதிகார போக்கிற்கும் அஞ்சாமல் துணிவோடு உம்மை தேடி வரும் இதயத்தை எங்களுக்கு தாரும். அந்த பெண்ணின் கரங்கள் உம் முகத்தை துடைத்த போது நாங்களும் துன்பப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்கும் வெரோனிகாவாக மாற எங்களுக்கு வரந்தாரும். சமூகத்தின் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் சோர்ந்து கிடப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் எங்களை வெரோனிகாவை போல பலப்படுத்தும். எமது ஆன்மாவில் உமது திருமுகம் பதியட்டும். எமது செயல்களில் உமது அன்பு பிரதிபலிக்கட்டும். வெரோனிகா காட்டிய அந்த தூய அன்பை நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தள்ளோம். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இயற்றித்தீர். கேளுங்கள் இந்த மரண மூலத்தை. அகிலத்தை ஆளும் அரசன் என்று அசுத்தமான புழுதியில் முகம் குப்புற சாய்ந்து கிடக்கிறார். வெறிபிடித்த மிருகங்களைப் போல உரோமி வீரர்கள் சாட்டைகளை சொடுக்குகின்றார்கள். ஏன் இந்த வீழ்ச்சி? ஏன் இந்த நரக வேதனை? எங்கள் பாவங்கள் தான் அந்த சாட்டையடிகள். நாங்கள் செய்த அநீதிகளே அவர் விழா எலும்புகளை நொறுக்கும் தடியடிகளாய் அவர் மீது இருந்துகின்றன. இத்தனை வேதனையிலும் மூச்சு திணறும் அந்த மரண போராட்டத்திலும் இயேசு மீண்டும் எழுகிறார். நாம் விழுந்து கிடக்கும் பாவக்குழியிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தவே தன் வலுவிழந்த கரங்களால் அந்த சிலுவையை மீண்டும் இறுக அணைத்துக் கொண்டு எழுகிறார். அவர் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு குருதியும் வீழ்ந்து கிடக்கும் எங்களை நோக்கிய மீட்பின் அழைப்பு. அன்பு இயேசுவே, எங்களது பாவங்களால் உம்மை புழுதியில் தள்ளிவிட்டோமே. எம்மை தூக்க நீர் விழுந்தீர். எங்களை வாழ வைக்க நீர் மீண்டும் மீண்டும் வீழ்ந்தீர். உலகம் எங்களை மிதிக்கும் போதும் சோதனைகள் எங்களை சாட்டையை அடித்து வீழ்த்தும் போதும் உமது இந்த இரண்டாம் எழுச்சியின் ரத்தமே எங்களுக்கு பாலமாக இருக்கட்டும். இனி ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்தாத தூய வாழ்க்கை வாழ எங்களுக்கு வரம் தாரும். உமது தியாகத்தின் தழும்புகளே எமது மீட்பின் அடையாளம். ஆமீன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர்
பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். எருசலேமின் மகள்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். இது வெறும் ஆறுதல் அல்ல, இது உலகத்திற்கான இறுதி எச்சரிக்கை. பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பாவத்தில் காய்ந்து பட்டுப்போன மரமான உங்களுக்கு என்ன நிலை என்று வரப்போகும் அழிவின் பயங்கரத்தை நம் முகத்தில் அறைந்து சொல்கிறார். தம் சாவு தன் கண்முன்னே தெரிந்தும் எனக்கு விழும் இந்த அடிகள் பரவாயில்லை, என் பிள்ளைகளே நீங்கள் பாவத்தில் மடிகிறீர்களே என்று தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக தாரை வார்க்க துடிக்கிறார். அந்த பெண்களின் அழுகை வெறும் கண்ணீர் அல்ல, அது நம் ஒவ்வொருவரின் கல் நெஞ்சத்தையும் விளக்க வேண்டிய மனமாற்றத்தின் இடிமுழக்கம். இனியாவது வீணாக அழுவதை நிறுத்திவிட்டு நம் ஆன்மாவின் அழுக்குகளை கழுவ தொடங்குவோம். ஆறுதல் அளிக்கும் அன்பு இயேசுவே, அன்று அந்த பெண்கள் அழுதது போல நாங்களும் எங்களது கொடிய பாவங்களை நினைத்து உள்ளம் உருகி அழ எங்களுக்கு வரத்தார். எங்களது பிள்ளைகளுக்காகவும் எங்களது குடும்பங்களுக்காகவும் நாங்கள் கண்ணீர் சிந்தி உம்மிடம் மன்றாடுகின்றோம். பிறருடைய துன்பங்களைக் கண்டு வெறும் வேடிக்கை பார்க்காமல் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பலமாக இருக்கும் ஈரமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். எமது சுயநல சிறையை உடைத்து மனமாற்றத்தின் வழியாக உமது புனிதமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 3ஆம் முறையும் நீர் விழுந்தீர், காலூன்றி நடந்திடும் நிலை தழந்தீர். 3ஆம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு கல்வாரியை நெருங்கும் போது 3ஆம் முறை மீண்டும் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கல்வாரி மலை உச்சி கண்டுக்கு தெரிகிறது, ஆனால் அங்கே செல்ல உடலில் ஒரு சொட்டு தெம்பு கூட இல்லை. இயேசுவின் திருமேனி இதோ 3வது முறையாக மண்ணில் மல்லாக்க சாய்கிறது. இது ஒரு சாதாரண வீழ்ச்சி அல்ல, இது ஒரு தியாக வீரனின் இறுதி போர். இனி இவனால் எழ முடியாது என்று சாத்தானும் ஏளனம் செய்த கூட்டமும் எக்காலம் இடுகின்றன. உமது இந்த வீழ்ச்சி மரணத்தின் மீதான முதல் வெற்றி. நீர் மண்ணில் முத்தமிட்ட ஒவ்வொரு முறையும் எங்கள் பாவத்தின் கோட்டைகள் இடிந்து விழுந்தன. எலும்புகள் முறியும் தருணத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீர் காட்டிய வைராக்கியம் எங்களை மெய்சிலிக்க வைக்கிறது. இந்த வீழ்ச்சி மரணத்தின் மீதான உமது முதல் வெற்றியாகும். மன வலிமை கொண்ட இயேசுவே, இதோ உமது 3வது வீழ்ச்சியின் அடியில் நாங்கள் கதறி நிற்கின்றோம். எங்கள் இறுதி மூச்சு வரை உம்மை பின்தொடரவும் வாழ்வின் எத்தகைய கொடூர தடைகளையும் தகர்த்து உமது ராஜ்யத்தை அடையவும் எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் பலவீனப்படும் போதெல்லாம் உமது காயப்பட்ட கரத்தால் எங்களை தூக்கி தாங்கும். எங்கள் முயற்சிகள் யாவும் தோல்வியடைந்து இனி வழியே இல்லை என்று நாங்கள் முடங்கும் போது உமது இந்த 3ஆம் எழுச்சியின் உதவேகத்தை எமக்குள் பாய்ச்சும். உமது சிலுவை எங்கள் வாழ்வின் வெற்றியாக மாற்ற அருள் புரியும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கல்வாரி மலைக்கு வந்தடைந்ததும் போர் வீரர்கள் அவருடைய ஆடைகளை ஒவ்வொன்றாக களைந்தனர். இது வெறும் ஆடைகளை அகற்றும் செயல் அல்ல, மாறாக ஒரு மனிதனை உலகத்தின் முன் முழுமையாக அவமானப்படுத்தும் செயல். ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது தங்களை மறைக்க இலைகளை தேடினர். ஆனால் நம் பாவங்களை மறைக்க 2ஆம் ஆதாமாகிய இயேசு தன் ஆடைகளை துறந்து சிலுவையில் தொங்கினார். ஒரு மனிதனின் கடைசி உரிமையே அவனது ஆடைதான். அதையும் இழப்பதன் மூலம் தாழ்மையின் உச்சத்துக்கே அவர் சென்றார். நாம் பிறரை அவமானப்படுத்தும் போது அல்லது பிறருடைய குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் போது இயேசுவின் ஆடைகளை களைந்த போர் வீரர்களைப் போலவே நடந்து கொள்கிறோம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் உமது ஆடைகள் களையப்பட்டு நீர் அடைந்த அந்த பெரும் அவமானத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உலகத்தாரால் நாங்கள் அவமானப்படுத்தப்படும் போதெல்லாம் நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட வேதனைகளை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, பிறருடைய குறைகளை கண்டு நகைக்கவும் அவர்களை அவமானப்படுத்தவும் எங்களை விடாதேயும். மற்றவர்களின் கண்ணியத்தை மதிக்கவும் உமது அன்பினால் அவர்களை போத்தவும் எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கேளுங்கள் அந்த சுத்தியல் சத்தத்தை, அது உங்கள் இதயத்தை அறுக்கவில்லையா? இதோ அகிலத்தை படைத்தவனின் மென்மையான கைகளில் துருப்பிடித்த கரடுமுரடான ஆணிகள் இறங்குகின்றன. தசைகளை கிழித்து நரம்புகளை சுருட்டி எலும்புகளை தொலைத்து ஏறும் அந்த வலி விவரிக்க வார்த்தைகள் ஏது? அவர் கைகள் சிலுவையில் விரிக்கப்பட்டது தண்டனைக்காக அல்ல, பலியான நம்மை என்றும் அணைத்துக் கொள்ளவே. உமது இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் மரணத்தின் பிடியிலிருந்து எங்களின் ஆன்மாவை மீட்டெடுக்கும் விலையாக மாறின. ஆணிகளால் அறையப்பட்டது உமது கைகள் அல்ல, எங்களின் தீராத சாபங்களே அந்த சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டன. இந்த மரண ஓலம் மனித குலத்தின் விடுதலையாய் இருக்கிறது. ஆணி அடிக்கப்பட்ட இயேசுவே, உமது காயங்களால் எங்களை குணப்படுத்தும். எமது தீய ஆசைகளை உமது சிலுவையில் அடித்துக் கொண்டு எங்களை மீட்டருளும். உமது சிலுவை அன்பின் விளக்கு எங்களை எப்பொழுதும் உம்முடன் பிணைத்து கட்டட்டும். கசப்பான நேரங்களில் உம்மை துதிக்க எமக்கு துணிவை தாரும். உமது சிலுவை மரணத்தின் வழியாக எங்களுக்கு தரப்பட்ட மகா விடுதலையை நாங்கள் என்றும் போற்றி புகழ அருள் புரியும். எங்கள் பாவங்கள் இனி உமது திருமேனியை முன்படுத்தாதிருக்க எம்மை காத்தருளும். சிலுவையே எமது வாழ்வின் வெற்றியும் நம்பிக்கையுமாக இருக்கட்டும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு மனுக்குலத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தந்தையே, இதோ உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன், எல்லாம் முடிந்தது. அந்த இறுதி வார்த்தை கல்வாரி மலை எங்கும் இடி முழக்கமாய் எதிரொலிக்கிறது. இதோ ஒரு மகா தியாகம் முற்று பெற்றது. உலகத்திற்கு வாழ்வு தர தன் உயிர் மூச்சை அடக்குகிறார் இயேசு. அந்த நொடியில் எருசலேம் ஆலய திரை இரண்டாய் பிரிந்தது. பூமி நடுங்கியது. சாவினால் சாவை வென்றார் அந்த சாமானிய தச்சன். பிதாவே, இவர்களை மன்னியும். நீ இன்று என்னோடு வானவத்தில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன் என சிலுவையிலிருந்து அவர் உதித்த ஒவ்வொரு சொல்லும் அன்பின் சாசனம். இருள் சூழ்ந்த வேளையில் நித்திய ஒளி பிறந்தது. உமது மரணம் ஒரு தோல்வி அல்ல, அது சாத்தானின் தலை நசுக்கப்பட்ட மனித குலத்தின் மிகப்பெரிய பேரதிசய வெற்றி. விண்ணையும் மண்ணையும் உமது சிலுவை மரத்தால் ஒன்றிணைத்தீர். உமது தாகம் அடங்கியது, எம் பாவத்தின் வேகம் முடுங்கியது. சிலுவையில் தொங்கும் அந்த திருமேனி அகிலத்தின் அரியாசனமானது. மரணத்தை வென்ற மாவீரனை இயேசுவே, உமது இறுதி மூச்சின் வழியாக எங்களுக்கு தரப்பட்ட அந்த நித்திய வாழ்விற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் முடிந்தது என்று நீர் சொன்னது எங்கள் சாபத்தின் முடிவு, எங்கள் வாழ்வின் தொடக்கம். நாங்கள் இனி எங்களுக்காக அல்ல, உமக்காகவே வாழவும் உண்மையிலேயே புனிதமாய் மரிக்கவும் அருள் தாரும். எமது இறுதி நேரத்தில் உமது திருமுகம் எமக்கு துணை இருக்கட்டும். சாவு எங்களை அச்சுறுத்தாமல் இருக்க உமது வல்லமையுள்ள உயிர் மூச்சை எமக்குள் ஊடும். நித்திய பேரின்பத்தை அடைய எங்களை வழி நடத்தும். உமது காயங்களை எமது சொந்தத்தின் திறவுவோம். ஆமீன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. உயருற்று துடித்தாள் உளம் நொந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில் வைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். உலகத்தையே தாங்கும் இறைவனை அன்னை மரியாள் தன் மடியில் தாங்குகிறார். இது மனுக்குலத்திற்காக பகிரப்பட்ட மகா பெரிய தியாகத்தின் அமைதியான காட்சி. பெத்லகேமில் பாலகனாக தன் மடியில் கிடத்திய மகனை இன்று கல்வாரியில் காயம்பட்ட கோலத்தில் அன்னை ஏந்துகிறார். மகனின் மரணத்தை அமைதியோடு ஏற்ற அன்னையின் துயரம் நம்முடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வியாகுல அன்னையே, உமது மகனின் உடலை தாங்கிய உமது கரங்கள் பாவியாகிய எங்களையும் தாங்கட்டும். எங்கள் கஷ்டமான நேரங்களில் உமது அரவணைப்பை எங்களுக்கு தாரும். எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசும். உமது பொறுமையும் மன வலிமையும் எங்களுக்கு அருளும். நாங்கள் துன்பத்தில் தவிக்கும் போது உம் நிழலில் எங்களை இளைப்பாற்றும். உம் மகனின் தியாகத்தை என்றும் எங்கள் வாழ்வில் நினைத்து
புதிய பாவமில்லா வாழ்க்கை வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மரணத்தின் நிசப்தம் அந்த தோட்டத்தை ஆட்கொண்டது. வானத்தையும் பூமியையும் படைத்தவரின் கரங்கள் இன்று அசைவற்று கிடப்பதை அந்த பாறை சுவர்கள் பார்த்து கொண்டிருந்தது. அன்புருவான இயேசுவின் உடல் மெல்லிய துணிகளால் சுற்றப்பட்டு இருண்ட கல்லறைக்குள் வைக்கப்பட்ட போது அது வெறும் உடல் அடக்கம் அல்ல, நமது ஒட்டுமொத்த பாரங்கள், வேதனைகளும் தோல்விகளும் அந்த பாறைக்குள் வைத்து மூடப்பட்டன. சீடர்கள் கதறி அழுதார்கள். உலகம் அவர் தோற்று போனதாக எண்ணியது. ஆனால் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஒரு முடிவல்ல, அது ஒரு மாபெரும் அற்புதத்தின் கருப்பை. அன்பு இயேசுவே, சிலுவை மரணத்தின் வேதனையை சுமந்து எங்களுக்காக கல்லறையில் அடக்கப்பட்ட உமது மகா பெரிய அன்பை எண்ணி எங்கள் இதயம் உருகுகிறது. இயேசுவே, எங்கள் வாழ்க்கை இன்று ஒரு இருண்ட கல்லறை போல அடைக்கப்பட்டு கிடப்பதாக நாங்கள் உணரலாம். ஆனால் பாறைகளால் அடைக்கப்பட்ட கல்லறைக்குள் உமது மகிமை மறைந்திருப்பது போல எங்கள் கவலைகளுக்குள் நீர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாங்கள் மறக்காமல் இருக்க உதவி செய்யும். எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களின் பலவீனங்களை உமது வல்லமையால் உறுதியாய் மாற்றும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட